பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலே இருக்க சீஷர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வசனத்தை கேட்கும்படி வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பேச ஆரம்பிக்கிறார். இப்படி சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார். இவர் சொல்ல சொல்ல இந்த ஜனங்கள் அனைவரும் கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒருவரும் எதிர்பேசவில்லை, எதிர்கேள்வி கேட்கவில்லை. இந்த அதிகாரம் முடியும் போதே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். அவர் அதிகாரமுள்ளவராய் பேசுகிறதை. அப்படி என்றால் ஒருவரும் எதிர்கேள்வி கேட்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் பேசி முடிகிறது வரைக்கும், ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிடும் வரைக்கும் யாருமே எழும்பி போகலை. எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது பார்க்கவும் இதை அனுபவிக்கவும் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப சந்தோஷமானது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இயேசு எப்படி அதை முடிக்கிறார் என்றால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நீங்கெல்லாம் கேட்டுட்டீங்க, இனி இதன்படி செய்கிறவன் எவனோ. கேட்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல அல்லது அதைவிட கேட்டவைகளை செயல்படுத்துகிறது மிக மிக முக்கியம். கேட்டும் செய்யாதிருக்கிறவர்கள் உண்டு. எனவேதான் ஆண்டவர் 26வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. அப்போ ஆண்டவரிடத்துல வார்த்தையை கேட்கிறவர்கள 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் உண்டு, அவர்கள் கேட்கவே மாட்டாங்க. அவர்களை அல்ல இங்கே சொல்லுகிறது. வசனத்தை கேட்கிறவர்களில் 2 கூட்டத்தார். ஒன்று கேட்டு செயல்படுகிறவர்கள், இன்னொன்று கேட்டு செய்யாதவர்கள். 2 பேரும் வீடு தான் கட்டுறாங்க. 2 பேருடைய வீடும் ஒரே நாள் பிரதிஷ்டை தான், நல்லதா இருக்கு. ஆனால் எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு பெருவெள்ளம் மோதி அடிக்கும் போது, பெருங்காற்று வந்து அடிக்கும் போது, கன்மலை மேல் வீட்டை கட்டினானே அந்த வீடு நிலைத்திருக்கும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு இல்லாமல் போய்விடும். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆண்டவர் சமூகத்தில் வருவது சந்தோஷம், அமர்ந்து வார்த்தை கேட்பது சந்தோஷம். எழுந்து போன பிற்பாடு உன்னுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ அமர்ந்து கேட்ட வார்த்தையின்படி இருக்குமானால் நீயே புத்தி உள்ளவன் என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். கேட்ட வார்த்தையை செயல்படுத்த ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். செயல்படுத்தும்படிக்கு நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே இணைந்து நமக்காக உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களோடு இந்த நாளில் பேசி உணர்த்தி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்டு செய்யாத புத்தி இல்லாதவனைப் போலல்ல, கேட்டு அவைகளின்படி செய்கிற புத்தி உள்ளவர்களைப் போல காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.